வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கடினம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா சில நேரம் அதிர்ஷ்டமும் சரியான வாய்ப்புகளும் நம்ம பக்கம் திரும்பினா பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும் இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி செடிகள் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. செடிகளும் மரங்களும் மூலமாகத்தான் நமக்கு தேவையான சுவாசம் கிடைக்கிறது. நாம் தினசரி வாழ்க்கையை வாழ்வதே அதன் மூலம்தான். மேலும் அது நமக்கு காய்களாகவும் பழங்களாகவும் பல உணவுகளையும் தருகிறது. அப்படிப்பட்ட இந்த செடிகளில் சில அதிசயங்கள் மறைந்திருக்கின்றன. சில செடிகளில் மகாலட்சுமியே குடியிருக்கிறாள் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்ம வீட்ல சின்னதா ஒரு மூலையில கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சில செடிகள் மூலமா எப்படி நம்ம வாழ்க்கையில செல்வச் செழிப்பை ஈர்க்கலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கடைசியில உங்களுக்காக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன், அதை மறக்காம பாருங்க. நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக சில செடிகளை வெறும் அழகுக்காக மட்டும் வளர்க்கல. அதுக்கு பின்னாடி ஒரு ஆழ்ந்த அறிவியலும் ஆன்மீக உண்மையும் மறைஞ்சிருக்கு. எப்படிங்க ஒரு செடி பணத்தை ஈர்க்கும்னு இன்னும் நீங்க கேட்கலாம். இந்த செடிகள் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் செல்வத்தையும் ஒரு காந்தம் போல ஈர்க்கும் சக்தி இதனுள் இருக்கிறது. வாஸ்து சாஸ்திரமும் இந்த செடிகளை பத்தி ஆயிரக்கணக்கான வருஷமா பேசிட்டே இருக்கு. ஒரு நேர்மறை சூழல் இருந்தா நம்ம எண்ணங்களும் செயல்களும் சரியாக இருக்கும். வாய்ப்புகள் தானே வரும் இல்லையா? இந்த செடிகள் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றும்? வாங்க அப்படிப்பட்ட அதிசய செடிகள் என்னென்னு ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் இடம் பிடிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மணி பிளான்ட். இதோட பேர்லயே மணி இருக்கு பாருங்க. இது நம்ம வீட்டுல பணம் பெருக உதவும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, வாஸ்துப்படி இதுக்கு ஒரு அறிவியல் காரணமும் இருக்கு. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் தரும் மணி பிளான்ட்டை வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைப்பது மிக மிக நல்லது. இந்த திசை லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த திசையாகவும் குபேரனுக்கு உரிய திசையாகவும் சொல்லப்படுது. இந்த திசையில் வைக்கும்போது பணம் தண்ணி போல பாய்ஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்கு ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை. தண்ணியிலோ மண்ணிலோ ஈஸியா வளர்க்கலாம். கொடி போல படரும் இந்த செடியை மேல் நோக்கி வளர விடுறது ரொம்ப முக்கியம். இது பணவரவை மேல் நோக்கி கொண்டு செல்லும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. செய்யக்கூடாத தவறு, மணி பிளான்ட் கொடி தரையில படரவே கூடாது. இது பணவரவை தடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த செடியை யாருக்கும் தானமா கொடுக்க கூடாதுன்னு ஒரு ஐதீகமும் இருக்கு. கொடுத்தா உங்கள் செல்வம் குறைந்து போய்விடுமாம். ஆச்சரியமா இருக்கா? ஆனா அதுதான் உண்மை. மணி பிளான்ட் காற்றில் இருக்கும் நச்சுக்களை நீக்கி காற்றை சுத்தப்படுத்தும். சுத்தமான காற்று இருக்கும் இடத்துல நேர்மறை எண்ணங்களும் வளர்ச்சியும் தானே வீடு தேடி வரும் இல்லையா? இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் செடி லக்கி பேம்பு. வெவ்வேறு வடிவங்களில் உள்ள லக்கி பேம்பு தண்ணீரில் வளரும். அலுவலக மேஜையில் இதை அதிகமாக பயன்படுத்துவார்கள். மேலும் இந்த செடியை சீன பாரம்பரியத்தில் ரொம்பவே அதிர்ஷ்டம்னு நம்பப்படுகிறது. இந்த செடி பார்க்கவே அழகா நேர்த்தியா இருக்கும். இந்த செடியில் இருக்கிற குச்சிகளின் எண்ணிக்கையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். இது ஒரு மினி ஜோதிடர் மாதிரி செயல்படும். 2 குச்சிகள் அன்பு, இரட்டை அதிர்ஷ்டம், உங்க உறவுகள்ல மகிழ்ச்சியை கொண்டு வரும். 3 குச்சிகள் மகிழ்ச்சி, செல்வம், நீண்ட ஆயுள், உங்க வீட்டில் சுபிக்ஷத்தை உருவாக்கும். 5 குச்சிகள் ஆரோக்கியம், குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்தை மேம்படுத்தும். 6 குச்சிகள் அதிர்ஷ்டம், செல்வம், எதிர்பாராத பணவரவை உருவாக்கும். 7 குச்சிகள் நல்ல ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாமல் வாழ உதவும். 8 குச்சிகள் வளர்ச்சி, செழிப்பு, தொழில் வியாபார வளர்ச்சிக்கு உதவும். 9 குச்சிகள் சிறந்த அதிர்ஷ்டம், எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும். 10 குச்சிகள் செல்வம், ஆரோக்கியம், பெரும் ஆசீர்வாதம், ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். எங்கு வைக்கலாம் இதை? உங்க வீட்டின் வரவேற்பறையிலோ அலுவலக மேஜையிலோ வேலை செய்யும் இடத்திலோ வைக்கலாம். இது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து உங்களுக்கான பணவரவையும் வாய்ப்புகளையும் அதிகரிக்க உதவும். மூன்றாவதாக பார்க்க போவது ஜேட் செடி. இந்த செடியை பணச்செடி என்றும் அதிர்ஷ்ட செடி என்றும் செல்லமா அழைக்கிறாங்க. இதன் இலைகள் பாருங்க, சின்ன சின்ன நாணயங்களைப் போல வட்டமா பளபளப்பா தடிமனாக இருக்கும். இதுதான் இதன் சிறப்பு. ஜேட் செடி நம்ம வீட்டில் செல்வம் சேர உதவும்னு சொல்லப்படுது. இது வெறும் பணத்தை மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகளையும் செழிப்பான எதிர்காலத்தையும் உருவாக்கும் சக்தி கொண்டது. பணம் பெருக்கும் செடின்னு சும்மாவா சொல்றாங்க? எங்கு வைக்கலாம் இதை? உங்க வீட்டின் நுழைவு வாயிலுக்கு அருகில் வைப்பது ரொம்ப நல்லது. இது செல்வத்தையும் செழிப்பையும் வீட்டுக்குள் ஈர்க்கும் ஒரு காந்தம் போல செயல்படும். அதே போல
உங்க அலுவலகம் அல்லது கடைகளில் பில்லிங் கவுண்டருக்கு அருகில் வைப்பதும் வியாபாரத்தை பெருக்கும். இந்த செடிக்கு ரொம்பவே குறைந்த பராமரிப்பு போதும். அதிக தண்ணி தேவையில்லை. வெளிச்சமான இடத்துல நல்லா வளரும். இதன் இலைகள் தடிமனாக இருப்பதால தண்ணியை சேமிக்கும். அதனால ரொம்ப தண்ணி ஊத்த தேவையில்லை. வேலை அதிகம் உள்ளவர்களுக்கு இது ஒரு சரியான தேவை. நான்காவதாக, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம கலாச்சாரத்துல ரொம்பவே முக்கியமான துளசி செடி. இது வெறும் செடி மட்டுமல்ல, ஒரு தெய்வீக செடி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, லக்ஷ்மி கடாட்சம் துளசி செடி. லக்ஷ்மி தேவியின் அம்சமாக கருதப்படுது. இது வீட்டின் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை பன்மடங்கு பெருக்கும் ஒரு தெய்வீக கவசமாக செயல்படும். உங்க வீட்டுல துளசி இருந்தாலே ஒரு தனி அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தினமும் மாலை வேளையில் துளசி செடிக்கு தீபம் ஏற்றி ஸ்லோகங்கள் சொல்லி வழிபடுவது உங்க வீட்டுல செல்வ வளத்தை கொட்டுன்னு கொட்டும்னு நம்பப்படுது. இது ஆன்மீக சக்தியையும் செல்வத்தையும் ஒரே நேரத்தில் வழங்கும். துளசி செடியை எங்க வைக்கலாம்? துளசி செடியை வீட்டு வாசலுக்கு முன் கிழக்கு திசையில் அல்லது வடகிழக்கு திசையில் ஒரு துளசி மாடத்தில் வைப்பது ரொம்பவே நல்லது. இது வாஸ்து தோஷங்களை நீக்கி வீட்டில் சுபிக்ஷத்தை உருவாக்கும். கடைசியாக நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது, மனதுக்கு அமைதியையும் பணவரவையும் ஒரே சேர அள்ளி தரும் பீஸ் லில்லி செடி. இந்த செடி அதன் அழகிய வெள்ளை பூக்களால் மட்டுமல்லாமல் அதன் அமைதியும் மற்றும் தூய்மைக்கான அடையாளமாகவும் இருக்கு. பீஸ் லில்லி செடி வீட்டின் உள்ளே இருக்கும் காற்றை சுத்தப்படுத்துவதுடன் அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் பன்மடங்கு பரப்பும். சுத்தமான காற்று, தெளிவான மனம், நல்ல அதிர்ஷ்டம் எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதில்லையா? இது மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் மிக முக்கியமாக நிதி ஸ்திரத்தன்மையையும் உருவாக்கும்னு நம்பப்படுது. இந்த செடி இருந்தா வீடு அமைதி பூங்காவாக மாறும்னு சொல்லுவாங்க. மன அமைதி இருந்தா தானே நிம்மதியா சம்பாதிக்க முடியும். எங்க வைக்கலாம் இதை? உங்க படுக்கை அறையிலோ வரவேற்பறையிலோ அல்லது உங்க அலுவலகத்திலோ வைக்கலாம். இது நல்ல தூக்கத்தையும் அமைதியான சூழலையும் உருவாக்கி தெளிவான முடிவுகள் எடுத்த உதவும். தெளிவான முடிவுகள் பணவரவுக்கு வழிவகுக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம பணத்தை ஈர்க்கும் 5 செடிகளை பார்த்தோம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பர் போனஸ் டிப்ஸ். இந்த செடிகளை நீங்க வளர்க்கும் போது ஒரு சின்ன விஷயத்தை மறந்துடாதீங்க. செடிகள் என்பவை வெறும் ஜடப்பொருட்கள் அல்ல, அவை உயிரினங்கள். நீங்க எவ்வளவு தூரம் அன்பா கவனமா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு நல்லதை செய்யும். தினமும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த செடிகளோட பேசுங்க, அதுக்கு தண்ணி ஊத்துங்க, அன்பு காட்டுங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பல மடங்கு திரும்பி வரும். இது வெறும் மூட நம்பிக்கை இல்ல, ஒரு மனோவியல் ரீதியான உண்மை. இந்த செடிகளை நம்ம வீட்டுல வளர்க்கிறது வெறும் பணத்துக்காக மட்டுமல்ல, நம்ம மன அமைதிக்கும் நேர்மறை சிந்தனைக்கும் ரொம்பவே அவசியம். இந்த செடிகள் நம்ம வீட்டுக்கு ஒரு பசுமையையும் அழகலும் கொடுக்கும். அப்புறம் முக்கியமா ஒண்ணு, எந்த செடி இருந்தாலும் அதை நல்லபடியா பராமரிக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் அன்பா பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு நல்லது செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த 5 செடிகளில் உங்க வீட்டுல எந்த செடி இருக்கு, இல்ல எந்த செடியை இனிமே வளர்க்க போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நாங்க ஆவலா இருக்கோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க வாழ்க்கை செழிப்பாகட்டும்.